ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய புரியும். இந்த நேரத்துல அவனுக்கு அற்புதம் தேவை. மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, அவனை புரிஞ்சுக்கல, ஒதுங்கிட்டாங்க, அவனுக்கு உதவி செய்யல சொல்லிட்டு அந்த சூழ்நிலை வரும்பொழுது கடவுளை இறங்கி செய்வாரு. எலியாவின் வாழ்க்கை பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல எடுத்துங்க. ஒரு எலியாவின் வாழ்க்கை அந்த நேரத்துல வானம் ஃபுல்லா அடைக்கப்பட்டது. அந்த நேரத்துல மக்கள் உணர்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. அதை முழுக்க நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த இடத்துல சில காரியங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பழைய ஏற்பாடு டக்கு நம்ம அப்சர்வ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். அற்புதத்தை எடுத்துக்கலாம். அங்க அற்புதம் தேவைப்படுது இல்லையா? அதனால தான் என்ன பண்றாரு? காகத்தை கொண்டு கொடுக்குறாரு. காகத்தை கொண்டு அந்த இடத்துல அவனுக்கு ஃபுட் என்ன பண்றாரு? சப்ளை பண்றாரு. அப்ப அற்புதம் எங்க தேவைப்படுதுன்னா, சுயநீதியின் ஆதிக்கம் வரும்பொழுது, மனுஷன் சுயநீதிக்கு நேரம் சேரும்போது சிந்தை அவன் கொண்டு போகும்போது அதுல அற்புதம் தேவைப்படுது. கடவுளை இறங்கி செய்யறது. கடவுளை இறங்கி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மனிதருக்கு கைவிடும் பொழுதுதான் கடவுளுடைய கரத்துல வருது. எதுல? நீதிமானுக்கு. ஏன்னா அவனை அழைச்சவர் நீதிமான், அவனை அழைச்சவர் கடவுள், அந்த நீதிமான நடத்துறவர் கடவுள். அதை நிரூபிக்கிறதுக்காக அவர் செய்யறாரு. அவர் செய்யற அற்புதம் எப்பவுமே நீதியின் வழிதான் இருக்கும். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அற்புதம் அவர் செய்யற காரியங்கள் எப்பவுமே நீதியின் பாதையில நீதிக்கு அடுத்துதான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக அந்த அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறாரு, ஏன் இந்த அற்புதம் செய்திருக்கிறத அப்சர்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்துல வளர ஆரம்பிக்கணும். அதாவது நீதி, நீதியின் வழியில வளர 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 ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கு. ஆசீர்வாத ஜீவனை கட்டிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜீவன் ஒரு ஆசீர்வாதத்துல உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீ எப்படி இருக்கிற? நீ நீதியின் வழியில என்ன பண்ணல? பிளஸிங் வாங்கல. அது மரணத்தின் வழியில புரிஞ்சுக்கணும். ஆத்மா உயிரடைஞ்சிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், உனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்.